வணக்கம் பிள்ளைகளே. LMDM யூனிட் 2டாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எளிய இசை இயக்கம் அதின் தொடர்ச்சி பார்த்து கொண்டு வருகின்றோம். உதாரணம் 7. இயற்கை நீளம் எல்லையும் மீள்தன்மை மட்டு 4 mgயையும் உடைய ஒரு மீள்தன்மை இழையொன்றின் ஒரு நுனி நிலைத்த புள்ளி ஓவிற்கு பிணைக்கப்பட்டுள்ளது. மற்ற நுனியில் திணிவுடைய துணிக்கி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. துணிக்கியானது புள்ளி ஓவில் பிடிக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. துணிக்கியானது புள்ளி ஏயில் கணநிலை ஓய்விற்கு வருகின்றது எனில் நீளம் ஓயையை காண்க. இங்க கவனிங்க பிள்ளைகளே. இதில ஓய்வில பிடிக்கப்பட்டு விடுறோம். சரிதான், ரைட். அப்ப இந்த துணிக்கு அப்படியே கீழே போய் இதுல ஓய்வடையுது. நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம் என்றால் பொறிமுறை சக்தியை சமப்படுத்த போறோம். ஆரம்பத்தில் உள்ள பொறிமுறை சக்தியை இந்த திருப்பி ஓய்வடைகிற இடத்துல உள்ள பொறிமுறை சக்தியை சமப்படுத்த போறோம். அப்ப இயக்க சக்தி சக அழுத்த சக்தி, இங்க அழுத்த சக்தியில மீள்தன்மை அழுத்த சக்தியும் சேர்த்து நீங்கள் எடுக்கும். சரிதான். அப்ப இதை நாங்கள் பூச்சிய சக்தி மட்டம் என்று எடுப்போம். சரி, சக்தி காப்பு கோட்பாடு. சக்தி காப்பு கோட்பாடு ஆரம்பத்தில் உள்ள இயக்க சக்தி வேகம் 0. அப்ப இயக்க சக்தி 0. அழுத்த சக்தி பூச்சிய சக்தி மட்டத்தில் இருக்கு. அப்ப மீள்தன்மை அழுத்த சக்தியும் 0, என் இழ கொஞ்சம் போயிருக்கு. ஈர்ப்பிலான அழுத்த சக்தியும் 0. அப்ப ஆரம்பத்தில் உள்ள அழுத்த சக்தி இயக்க சக்தி எல்லாம் 0. திருப்பி இங்க ஏ என்ற புள்ளியில ஓய்வடையுது. அப்ப அந்த ஏயில உள்ள இயக்க சக்தி 0, அழுத்த சக்தி ஈர்ப்பிலான அழுத்த சக்தி இங்க பாருங்க. இந்த நீளத்தை நாங்கள் இ என்று வைப்போம். ஓஏய இ என்று வைப்போம். ஓஏய ஒரு இ என்று வைப்போம். ஈர்ப்பிலான அழுத்த சக்தி மைனஸ் mg இன்டு இ, மைனஸ் mg இன்டு இ. இது ஈர்ப்பிலான அழுத்த சக்தி. சக மீள்தன்மை அழுத்த சக்தி இந்த நீட்சி வந்து இ மைனஸ் எல். இப்ப இருக்கிற இழையின் நீளம் இ, இயற்கை நீளம் எல். அப்ப இப்ப இருக்கிற இழையின் நீளத்தில இருந்து இயற்கை நீளத்தை கழிச்சா நீட்சி வரும். சரிதான். ஹாஃப் லெம்டா எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எல். ஹாஃப் லெம்டா எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எல். சக்தி காப்பு கோட்பாட பாவிக்கிறோம். சரிங்க பாருங்க. ஹாஃப் லெம்டா மீள்தன்மை மட்டும் 4 mg. ஹாஃப் லெம்டா எக்ஸ் வர்க்கம் இ மைனஸ் எல்லின் வர்க்கம் கீழே. இதை நீங்கள் சுருக்கினீங்களா உங்களுக்கு ஒரு ஈயிலே ஒரு இருபடி சமன்பாடு வரும். எம்ஜியை வெட்டலாம். அப்ப சுருக்கினீங்களா உங்களுக்கு இப்படி வரும். 2e வர்க்கம் சய 5el சக 2l வர்க்கம் இப்படி வரும். சரிதான், ரைட். அப்ப இதை நீங்கள் இப்ப காரணிப்படுத்துவீங்கள். 2e சய l இன்டு e மைனஸ் 10l சமன் 0. அப்ப ஈக்கு 2 விட வருது. ஒன்று
E சமன் L/2 அல்லது E சமன் 10L. E சமன் L/2 பொருந்தாது, இது பொருந்தா. உங்களுக்கு தெரியும் E சமன் L/2 என்ற இல தொய்வா இருக்கும், ஆகவே இது பொருந்தாது. அப்ப E சமன் 2, அதாவது OA சமன் 2L. சரியா? ரைட். கேள்வி OA ன்ற நீளம், OA ன்ற நீளம் 2L. சரியா? ரைட். இந்த அடுத்த ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். இப்ப நாங்கள் இந்த சக்தியை பாவிச்சு எவ்வாறு இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறத தொடர்பாக தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இயற்கை நீளம் எல்லையும் மீள்தன்மை மட்டும் 3 mg. சரிதான்? இந்த இல ஒரு நிலைத்த புள்ளிக்கு பிணைக்கப்பட்டிருக்கு, மத்திய நுனியில திணிவுடைய துணிக்க கட்டப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் சரிதான் ஓவிற்கு நிலைக்குத்தாக கீழே 2L தூரத்தில் பிடிக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. சரி, நேரம் தீயில இழையின்ற நீட்சி எக்ஸ் என்றா பொறிமுறை சக்தி காப்பு கோட்பாட்டை பயன்படுத்தி வேற முறையில செய்ய இயலாது. எக்ஸ் டொட்டை துணிவதற்கான சமன்பாட்டை பெறுக. கேள்வியை கவனிங்க. எக்ஸ் டொட்டை துணிகண்டு கேட்கேன். அப்ப எக்ஸ் டொட்டோட தொடர்பு படுத்துற சமன்பாட்டை நீங்கள் கண்டா சரி. சரியா? ரைட். இங்க பாருங்க பிள்ளைகளே, இப்ப ஆரம்பத்தில் ஓவில இருந்து 2L தூரத்தில் இந்த துணிக்க ஓய்வில விழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறோம். T சமன் 0, இதுல வேகம் 0. இப்ப ஓய்வில இருந்து விடுறோம். ஒரு T சமன் Tயில இப்ப துணிக்க இப்ப இதுல கிடக்கு, இது T சமன் Tயில துணிக்க இதுல இருக்கு. இந்த தூரத்தை எக்ஸ் என்று வைப்போம். அப்ப நிலைத்த புள்ளியில இருந்து ஒரு T சமன் Tயில துணிக்க தூரம் எக்ஸ் என்றா இந்த எக்ஸ 2 தரம் வகையிட்டீங்கள் என்றா உங்களுக்கு ஆர் முடுகல் வரும். அது எக்ஸ் அதிகரிக்கிற திசை கீழ் நோக்கித்தான் போடணும். சரி, ஒருக்கா வகையிட்டா என்ன வரும்? வேகம் வரும். ஒருக்கா வகையிட்டா வேகம் வரும், எக்ஸ் டாட். 2ஆம் தரம் வகையிட்டா ஆர் முடுகல் வரும். அப்ப வேகம் எக்ஸ் டாட், ஆர் முடுகல் எக்ஸ் டபுள் டாட். சரிதான்? ரைட். அப்ப T சமன் Tயில இழையின்ற நீட்சி எக்ஸ். இப்ப நாங்கள் சக்தி கோட்பாட்டை பாவிப்போம். சக்தி காப்பு கோட்பாடு. ஆரம்பத்தில் உள்ள இயக்க சக்தி 0. அழுத்த சக்தி, ஈர்ப்பிலான அழுத்த சக்தி. இந்த ஓவின்ற கிடைமட்டத்தை நாங்கள் பூச்சிய சக்தி மட்டம் என்று எடுப்போம். அப்ப அந்த கிடைமட்டத்தில இருந்து ஓவின்ற கிடைமட்டத்தில இருந்து 2L ஆழத்தில இருக்கு. அப்ப மைனஸ் mg இன்டு 10L, மைனஸ் mg இன்டு 10L. சரிதான்? ரைட். இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் மீள்தன்மை அழுத்த சக்தி எழுதுவோம். half lambda 3 mg, half lambda 3 mg, half lambda x வர்க்கத்தின் கீழ் நீட்சி
L half lambda x வர்க்கத்தின் கீழ் L. இதுதான் T சமன் நோட் என்ற அந்த நிலையில உள்ள மொத்த சக்தி. ஈர்ப்பிலான அழுத்த சக்தி போட்டிருக்கிறோம், மீள்தன்மை அழுத்த சக்தி போட்டிருக்கிறோம், ஆரம்பத்தில் வேகம் 0, ஆகவே இயக்க சக்தி 0. சரி, இப்ப பொது நிலையில உள்ள சக்தி, பொது நிலையில உள்ள சக்தி. சரி, பொது நிலையில உள்ள சக்தியை பாருங்க. இயக்க சக்தி half m x dot வர்க்கம். இது பொது நிலையில உள்ள சக்தி half m x dot வர்க்கம். சரி, இனி அழுத்த சக்தி. இந்த அழுத்த சக்தியில ஈர்ப்பிலான அழுத்த சக்தி -mg into L plus x. அடுத்தது மீள்தன்மை அழுத்த சக்தி plus half lambda 3mg நீட்சி x half lambda x வர்க்கத்தின் கீழ் L. சரியா? அப்ப இதுதான் x டொட்டை துணிவதற்கான சமன்பாடு. x டொட்டை துணிய சொல்லி கேட்கல. சரிதான்? சரி, பிறகு என்ன செய்ய போறோம்டா, இந்த t குறித்து இந்த சமன்பாட்டை ரெண்டு பக்கம் வகையிட போறோம். t குறித்து, t என்ற டைம் குறித்து இருபுறமும் வகையிட. அப்ப நேரத்தை குறித்து ரெண்டு பக்கம் வகையிடுறேன். உங்களுக்கு தெரியும், -mg2l எல்லாம் மாறிலி, இதெல்லாம் மாறிலி 0. சரிதான்? இஞ்சால வகையிட்டா half m into x dot வர்க்கத்தை டைம் குறித்து வகையிட்டா 2x dot பேந்து நீங்கள் இந்த x dot வகையிட்டா x double dot மைனஸ் mg வச்சு கொண்டு L plus x வகையிட்டா L வகையிட்டா 0, x வகையிட்டா x dot. சரிதான்? கவனிங்க. இப்ப சக அரதர 3mg கீழே இந்த x வர்க்கத்தை வகையிட்டா 2x தர, இந்த x வகையிட்டா x dot. எல்லா இடம் x dot வெட்டலாம், எல்லா இடம் x dot வெட்டலாம். சரிதான்? இந்த மிச்சத்தை சுருக்கி நீங்களா உங்களுக்கு x double dot சமன் -3g இன் கீழ் L into x minus L/3 என்று வரும். சரிதான்? இந்த சமன்பாடத்தான் அவர் காட்ட சொல்றார். சரியா? ரைட். இப்ப இதை நீங்கள் அங்கால பிரதியீடு கொடுத்து எளிமை இயக்கம் என்று காட்டி அங்கால நீங்கள் வேறு ஏதாவது கேட்டா செய்து கொண்டு போகலாம். சரி, அடுத்த ஒரு தியரி ஒன்று பாருங்க பிள்ளைகளே. எம் திணிவுடைய துணிக்கை P ஆனது ஒரு ஒமேகா என்ற மாறா கோண வேகத்தோட ஒரு வட்டத்தின் வழியே இயங்குது. அந்த வட்டத்தின் யாதாயினும் ஒரு விட்டம், நாங்கள் இந்த ஏ டேஸ் என்ற கிட விட்டத்தை எடுத்திருக்கிறோம், அந்த விட்டத்தின் மீது P செங்குத்தெறியம் கேபிட்டல் N வந்து அந்த விட்டத்தின் மீது ஒரு எளிமை இயக்கத்தை ஆற்றும் என்று காட்டட்டாம். மற்ற அதன் அளவு காலம் 2π இன் கீழ் ஒமேகாண்டு காட்டட்டாம். சரி, இங்க கவனிங்க. இந்த படத்தை பாருங்க பிள்ளைகளே. T சமன் நோட்டில துணிக்க A டேஸில் இருக்கு. T சமன்
டீயில துணிக்க பி வந்து இந்த வட்டத்தின் வழியை இயங்கி இந்த பியில இருக்கு, அந்த புள்ளியில இருக்கு. சரி, இதுக்கு எடுத்த நேரம் சிமோல் டி. கோண வேகம்ன்றது உரலகு நேரத்தில மையத்தில் எதிரமைக்கிற கோணம். ஒரு மாறா கோண வேகம் என்றால் உரலகு நேரத்தில மையத்தில் எதிரமைக்கிற கோணம். அப்ப டி அலகு நேரத்தில் எவ்வளவு கோணம் எதிரமைச்சிருக்கும்? ஒமேகா டி. அதான் அதுல ஒமேகா டி போட்டு கிடக்கு. கோணம் பிஓஎன் ஒமேகா டி. சரி, இந்த ஓ என்ன நாங்கள் எக்ஸ் என்று எடுக்கிறோம். ஓ என்ன எக்ஸ் என்று எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஓ என்ற நிலைத்த புள்ளியில இருந்து என்னின்ற தூரம் எக்ஸ் நேரம் டீயில. அப்ப இந்த எக்ஸ 2 தரம் வகையிட்டா ஆர் முடுகல் வரும். சரியா? ரைட். இந்த ஏ கொஸ் ஒமேகா டி என்னத்துக்கு சமனாயிருக்கும்டா எக்ஸுக்கு சமனாயிருக்கு. சரிதான், செம்பக்கத்தை அயற்பக்கத்தை துணிச்சுக்கிறாங்க. ஏ கொஸ் ஒமேகா டி எக்ஸுக்கு சமனாயிருக்கு. இப்ப நாங்கள் டி குறித்து வகையிட நேரத்தை குறித்து வகையிடுவோம். அப்ப ஏ கொஸ் ஒமேகா டிய வகையிட்டோம்டா மைனஸ் ஏ கொஸ் ஒமேகா டிக்கு மைனஸ் சைன் ஒமேகா டி இன்னும் ஒரு ஒமேகா வரும். அப்ப மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி. எக்ஸ வகையிட்டா எக்ஸ் டாட். இப்ப நாங்கள் மீண்டும் வகையிடும், மீண்டும் டைமை குறித்து நாங்கள் வகையிடுவோம். மீண்டும் டி குறித்து வகையிட நேரத்தை குறித்து வகையிட்டோம்டா திருப்ப மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டிய வகையிட்டா கொஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகா. அப்ப மைனஸ் ஏ ஒமேகா இந்த ஒரு ஒமேகா வரும். அப்ப ஒமேகா வர்க்கம் கொஸ் ஒமேகா டி சமன் எக்ஸ் டபுள் டாட். இந்த மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு ஏ கொஸ் ஒமேகா டிக்கு பதிலா எக்ஸ். இங்க பாருங்க, எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் என்று எழுதிட்டோம். அப்ப எண்ணின் ஆர்முடுகள் தூரத்துக்கு நேர்வீத சமம். ஆகவே எண்ணின் இயக்கம் எளிய இசை இயக்கம். சரிதான், ரைட். ஆகவே எண்ணின் இயக்கம் எளிய இசை இயக்கம். சரிதான? மையம் ஓ, வீச்சம் ஏ. சரிதான். இன்னொன்று கேட்டு இருக்கிற அலைவு காலம். அப்ப இந்த எண் வந்து ஒரு முழு அலைவுக்கு எடுக்கிற நேரம் துணிக்க பி வந்து முழு வட்டத்தில் இயங்குறதுக்கு எடுக்கிற நேரத்துக்கு சமன். சரிதான், ரைட். அப்ப இங்க பாருங்க, எண்ணின் அலைவு காலம் என்னத்துக்கு சமன்? பி முழு வட்டத்தில் இயங்க எடுக்கும் நேரம். முழு வட்டத்தில் இயங்க எடுக்கும் நேரம். உங்களுக்கு தெரியும், கோணவேகம் ஒமேகா மாறா கோணவேகம் என்றா உரலகு நேரத்தில மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ஒமேகா. ஒமேகா கோணம் எதிரமைக்கிறதுக்கு ஒரு அலகு நேரம் எடுக்கும். அப்ப முழு வட்டம் என்றா 2π. இப்ப 2π கோணம் அமைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கும். அத 2π இன்டு ஒமேகா. இதுதான் எண்ணின்ற அலைவு காலம். இதுல இன்னும் சில விடயங்கள் இருக்கு பாருங்க. இந்த எளிமேச இயக்கத்தில
வச்சுக்கொண்டு அதின் நேரத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கற்பனையில ஒரு வட்ட இயக்கத்தை பார்ப்போம். இப்ப இதுல எளிமேசை இயக்கத்தில் இந்த படத்தை பாருங்க. எளிமேசை இயக்கத்தில ஏ டேஸில இருந்து எண்ணுக்கு இயங்கெடுக்கிற நேரம் நாங்கள் இன்னென்று காண போறோம்னா கற்பனையில ஒரு வட்ட இயக்கத்தை பார்ப்போம். அலைவு மையத்தை மையமாகவும் வீச்சத்தை ஆரையாமுடைய வட்டத்தில் அந்த ஒமேகாண்ட மாறா கோண வேகத்தோட ஏ டேஸில இருந்து பிக்கு செல்லெடுக்கிற நேரத்தை காண்றதால நாங்கள் அந்த எளிமேசை இயக்கத்தின் நேரத்தை காணுவோம். சரிதான்? இதுதான் நாங்கள் இந்த எளிமேசை இயக்கத்தின் நேரத்தை காண்றதுக்கான வழி.